இந்த வெற்றி என்பது இந்தியா கூட்டணியின் வெற்றி என்று சொன்னாலும் இந்தியாவே கொண்டாடுகின்ற தமிழ்நாட்டின் வெற்றி என்று நாம் சொல்லலாம். இதற்கு முழு முதற் காரணமாக இருந்த நம்முடைய அண்ணன் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உண்மை, உழைப்பு, நேர்மை இந்தியா முழுவதும் இன்று எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. திட்டங்கள் போடுகிறோம், நிதி ஒதுக்குகிறோம், அதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த திட்டப்பணிகள் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்றடைகிறது என்று அணு அணுவாக அதை ஆராய்ந்து ஆய்வு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியின் நற்சான்றிதழாக தமிழ்நாட்டு மக்கள் 40ஐயும் நமக்கு கொடையாக அளித்திருக்கிறார்கள். இது சாதாரண உழைப்பில்லை. 24 மணி நேரமும் மக்களை நேசிக்கின்ற தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் விளங்கியதால் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் எடுத்த முன்னெடுப்பு இது மாபெரும் வெற்றியாக மாறியிருக்கிறது. ஒரு தமிழன் என்ற முறையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த நாள் கடந்த வாரத்தில் புதுடெல்லிக்கு காங்கிரஸ் கமிட்டியின் காரிய கமிட்டி நடந்தது. இந்தியாவில் உள்ள தலைவர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். எல்லோரும் உச்சரித்த ஒரே சொல் தமிழ்நாடு, அண்ணன் தளபதி அவர்கள். இது எப்படி சாத்தியம்? இந்தியாவிலே இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் யாரும் 40க்கு 40 வெற்றி பெற முடியவில்லையே. 40 நாயகனாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்? இதுதான் அங்கே ஆய்வாக இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் இது நேற்று இன்று ஏற்பட்ட உறவு இல்லை. தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் இந்த மக்களுக்காக வாழ்கின்றவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தீட்டிய திட்டங்கள், கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் தீட்டிய ஒரு முதலமைச்சர் இந்த அரை நூற்றாண்டிலே இருக்கிறார் என்றால் அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.